Hey guys, welcome to my channel. என் பேர் முனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் 2000க்குள்ள மேக்கப் ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ரெக்வெஸ்ட் வந்துட்டு நான் நிறைய பார்த்தேன். என்னுடைய ரீசெண்ட் வீடியோஸில் காமெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய ரிப்பீட்டடாக வந்துட்டு இந்த ஒரு ரெக்வெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஒரே ஆள் பண்ணாங்களா இல்லை நிறைய பேர் அதை பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் 2000க்குள்ளே ஒரு மேக்கப் கிட் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றதான் ரெக்வெஸ்ட். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ வந்து சோர்ஸ் பண்ணி பார்த்தாலும் ஒரு 50 ரூபா 70 ரூபான்னு கம்மியாகவே தான் இருக்கும் ஆக்சுவல் எம்ஆர்பி ப்ரைஸ் விட. ஸோ நான் எம்ஆர்பி ப்ரைஸ் ஆக்சுவலி பார்க்காம ப்ராடக்ட் குவாலிட்டியும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் இருக்கிறதுல மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்போ நீங்கள் பார்த்தாலும் அது கண்டிப்பாக ஒரு 50 ரூபா 60 ரூபா லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிக் பண்ணியிருக்கேன். 2000 ரூபாய்க்குள்ள ஒரு கேட்டகரியிலும் லைக் ப்ரைமரில் ஒன்று, ஃபவுண்டேஷனில் ஒன்று, கன்சீலரில் ஒன்று, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு டிஸ்கவுண்ட் டைம்ஸ், ஆஃபர் டைம்ஸ் இருக்கும் போது பிக் பண்ணிக்கோங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆல்சோ இந்த கோ பைசா மாதிரியான ஆப்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மூலயமா நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் அண்ட் கேஷ்பேக் அமௌண்ட்டை கொடுக்கும். இது இன்னொரு டிப் நான் கொடுக்க விரும்புகிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த லிங்க்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க்ஸ் மூலயமா நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வேறு ஏதாவது கூப்பான் கோட்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க. அது செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறதும் வந்து அட்வைசபிளாக இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்டாக கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி போடாதீங்க. அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு தாண்டுனா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கோ அந்த அமௌண்ட்டை தாண்டிட பாருங்க. இல்லைனா தேவையில்லாமல் ஒரு 50 ரூபா 100 ரூபான்னு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு டிப் வந்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைட்டில் வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. லைக் நைக்கால் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நைக்காலே பண்ணிவிடுங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ப்ரைஸஸில் கிடைக்கும். அண்ட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் கிடைக்கும் போது இப்போ நம்ம போடுற பட்ஜெட் விட கம்மியான பட்ஜெட்டில் கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இது மாறிட்டே இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ ப்ராடக்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைமருக்கு நான் டாஸ்லரோட இந்த ப்ரைமர் வச்சுருக்கேன். இது ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணது, எனக்கு டெஃபினட்டாக பிடிச்சது அண்ட் அஃபோர்டபுள் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமர். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250. ஆனால் இப்போது ஆன்கோயிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஏன்னா நான் இப்போது வீடியோ ஷூட் பண்ணும்போது ஒரு ப்ரைஸில் இருக்குது, எடிட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நான் எடிட் பண்ணும்போது என்ன ப்ரைஸில் இருக்கோ அதை நான் உங்களுக்கு போட்டு இங்கே வந்து காமிக்கிறேன். லைக் அது கண்டிப்பாக 2000க்குள்ளே தான் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் டோட்டல் பட்ஜெட் போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா 1800 and something அந்த மாதிரி வந்தது. ஸோ ஆப்வியஸ்லி அதுலேருந்து ஜாஸ்தியாக போனாலும் 2000 தாண்டாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எம்ஆர்பி ப்ரைஸ் இதில் இருக்கிறது என்ன அப்படின்றது நான் மென்ஷன் பண்ணுறேன். டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸ் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணி அதுலேருந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரைமர் வந்துட்டு நார்மல் டு ஆயிலி ஸ்கின் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்க போகிறது கிடையாது. பட் ட்ரை ஸ்கின் ஆளுங்களுக்கு நான் ஒரு டிப் வச்சுருக்கேன். என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்கின் கேர் பண்ணுறீங்களா, மாய்ஸ்சரைசர் அதை போட்டுட்டு அதை திக்காக 2 லேயராக போட்டுட்டு அது மேலே இது கொஞ்சமாக போடுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமரோட இம்பேக்ட் உங்களுக்கு இருக்காது. அண்ட் ஜென்ரலாக நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா மேக்கப் போட்ட அப்புறம் ட்ரை ஸ்கின் ஆளுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு மேலே, அப்புறம் இந்த நெத்தி, இந்த ஏரியாலாம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலினஸ் இல்லைன்னா அந்த மேக்கப் சீக்கிரமாக போகிற மாதிரியான பிரச்சனை இருக்கும். நான் வந்து சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் ட்ரை ஸ்கின் டைமில் இருக்கும்போதும் போட்டுக்கோங்க அப்படின்றத வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் எல்லாருக்கும் அது ஒர்க் ஆகாது. ஆனாலும் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஸ்கின் கேர் பார்ட்டில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது டாஸ்லர்லேருந்து இது. ஓகே, அடுத்தது கலர் கரெக்ஷன். முக்கியமாக நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்க அண்ட் ப்ரௌன் ஸ்கின் டோனில் இருக்கீங்க, அப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய மேக்கப் ப்ராப்பராக இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும். நான் காசு போட்டு 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குறேன் அப்படின்னா கூட உங்கள் ஸ்கின்னில் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த பிக்மெண்டேஷன் ஒழுங்காக மறைக்காமல் நீங்கள் அந்த 1000 ரூபாய் ஃபவுண்டேஷன் போட்டாலும் அது கடைசியில் கிரேயாக தான் தெரிய போகுது. ஸோ பிக்மெண்டேஷன் இருக்குது. இந்த டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு வந்து அது பிக்மெண்டேஷன் நேச்சுரலாக இருக்க ஒரு விஷயம் தான். பிக்மெண்டேஷன் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஒரு டிஸ்கலர்டான ஃபேஸ் வந்து ஆப்வியஸ்லி இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து மேலே ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு கலர் பேஸ் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஆரஞ்சு கன்சீலர் உங்களுக்கு வேணும். ஸோ ஆரஞ்சு கன்சீலர்னு தனியாக நீங்கள் டியூப்ல இந்த எலேகல் இப்படிலாம் வாங்குறீங்கனாலே ஒரு கன்சீலரே 500 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ பட்ஜெட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக போகுது. ஸோ நான் உங்களுக்கு வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சீலர் பேலட். அண்ட் இது வந்து ஸ்டே குவிக்கில இருந்தும் இந்த மாதிரி ஒரு 3 கலர் கன்சீலர் பேலட் இருக்கும். அண்ட் NYBayல இருந்தும் இருக்கும். இது ரெண்டுத்துல நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ப்ரைஸஸும் நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். ஸோ இது ஏன் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு சப்போஸ் ஆக்னே இருக்குது, ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா இந்த க்ரீன் கலர்
கலர் கரெக்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன், டார்க்னஸ் பேசிக்கலாக இருக்குது அப்படின்னா இந்த ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த ஆரஞ்சு அதுக்கப்புறம் வெளியில் தெரியாமலோ இல்லை இந்த க்ரீனை மறுபடியும் வெளியில் தெரியாமலோ பார்த்துக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்க இந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிற ஷேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கன்சீலர் பேலட் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் க்ரீன் இல்லாமல் டார்க் ப்ரௌன் கூட இருக்கும், அது நீங்கள் கான்டோருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மல்டி பர்பஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சீலர் பேலட் உங்களுடைய மேக்கப் கிட்டில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி 6 கலர் பேலட்ஸ்லாம் கூட இருக்கும். இது நான் உங்களுக்கு ஏன் ஆப்ஷன் காமிக்கலன்னா இது இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அண்ட் பட்ஜெட்குள்ளே வராது அப்படின்றதுனால இந்த 3 கலர் மட்டும் நான் காமிக்கிறேன். பட் உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி 6 கலர் பேலட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது செம்மையாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்டேக்விக்கியோட இந்த கன்சீலர் பேலட் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு கன்சீலர் / கலர் கரெக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஃபவுண்டேஷனுக்கு இது என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட் டாஸ்லரோட இந்த ஃபவுண்டேஷன். ஸோ 100 ரூபா, லிட்ரலாக 100 ரூபா தான். அண்ட் இது நான் ஆக்சுவலி காம்பேக்டோட காம்போவாகவே உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஏன்னா அதோடு நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. லைக் ரெண்டுமே வந்து 100 rupees. ரெண்டையும் காம்போ வாங்கும்போது டிஸ்கவுண்டட் ப்ரைஸோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 170 rupees வரைக்கும் வந்து கம்மியாகுது. 30 rupees கிட்ட கம்மியாகுது. தனியாக பார்க்குறீங்கன்னா இதில் 10 ரூபாயும் இதில் 10 ரூபாயும் 20 ரூபாயோட தான் கம்மியாகுது. ஸோ காம்போவாக நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா 30 ரூபா கிட்ட கம்மியாகுது. ஸோ அந்த மாதிரி பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் ரெண்டுத்தோட பர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஆகாவோ சொல்ல மாட்டேன், பட் டீசன்ட்லி பர்ஃபார்மிங், ஒரு பிகினர் லெவலுக்கு சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய டெய்லி வேரபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் நான் சொல்லுவேன். அண்ட் ஷேட்ஸ், அதுதான் எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சது. ஷேட்ஸ் வந்து இந்தியன் ஸ்கின் டோனுக்கு, டஸ்கி டீப்பர் ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு செட் ஆகுற மாதிரியான ஷேட்ஸ் இவங்க ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்சோ காம்பேக்டில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் காம்பேக்ட் வந்துட்டு இது நான் இப்போ இங்கே வச்சுருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறது வந்துட்டு ஒரு கான்டோர் பவுடர், அதனால இது டார்க்காக இருக்குது. பட் இது கூட நான் காம்போவாக எடுத்த அந்த காஃபி அப்படின்ற ஷேட் ஃபவுண்டேஷனை விட ஒரு 1.5 ஷேட் to 2 ஷேட்ஸ் வந்து லைட்டராக இருந்தது. எனக்கு அந்த மாதிரி போட்டுக்கிறது தான் பிடிக்கும். ஃபவுண்டேஷன் நீங்கள் டார்க்கராக போட்டாலோ இல்லை உங்கள் ஸ்கின் டோனுக்கு பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி போட்டாலோ மேலே போடுற பவுடர் அண்ட் கன்சீலர் ஒரு ஷேட் நீங்கள் லைட்டராக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியான ஃப்ரெஷர் லுக்கிங் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபவுண்டேஷனே நீங்கள் லைட்டராக போட்டிங்கன்னு வைங்களேன், க்ரே ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபவுண்டேஷன் உங்களோட ஸ்கின் டோனோட மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த டாஸ்லரோட காம்போவில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ரெண்டுமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படின்றதுனால இந்த காம்போவை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, பிகினர் லெவல் அண்ட் பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு கான்டோர், பிரான்சர் அது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்று ரீசன் என்னென்னா, இப்போ நீங்கள் கான்டோர் வாங்கியே தீரணும், நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வாங்கிக்கிறேன், ஆனால் அதையும் நீங்கள் பட்ஜெட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த டாஸ்லர்லேயே காம்பேக்ட்னே ஒரு ஷேட் இருக்கும், அது நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் இந்த வீடியோவுக்கு நான் அதை எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது. பிரான்சர் அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நச்சு பிடிச்ச வேலை. எனக்கே வந்து பிரான்சர் இப்போ வரைக்கும் ஒரு 300 ரூபாய்க்கு மேலே வச்சேன்னா தான் ஒரு டீசெண்டான பிரான்சர் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஜென்ரலாக வந்துட்டு விரும்பி யூஸ் பண்ணுற பிரான்சர்ஸ் ஒரு 2 பிரான்சர் டக்குன்னு நான் சொல்லுவேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹை எண்ட், ஒன்று பெனிஃபிட், இன்னொன்று கூடாது. ஸோ எனக்கு வந்து ஷேட்ஸ் எதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா நல்லா இருந்த ரெண்டும் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக். மொத்தமாக அது மூடிட்டாங்க போல், அந்த ரேஞ்சே வெளியில் வரதே இல்லை அந்த ஷேடில். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட 700 ரூபாய் 800 ரூபாய் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சாப்டர் நம்ம அப்படியே அதுக்குள்ளே போகவே வேண்டாம். ப்ளஷ் வந்து இதெல்லாம் மல்டி பர்பஸாக இருக்க போகுது. லைக் ப்ளஷ்ஷை வந்து நீங்கள் கண்ணத்துலையும் போட்டுக்கலாம், ஐ ஷேடோவாகவும் போட்டுக்கலாம், அதை அப்படியே லிப்பாமோட மிக்ஸ் பண்ணி லிப்ஸ்டிக்காகவும் போட்டுக்கலாம். ப்ளஷ்க்கு வந்துட்டு நான் ப்ளூ ஹெவன், ஸ்விஸ் பியூட்டி இவங்களதில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அகெயின் ப்ரைஸ் ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. பட் அகெயின் இன்னைக்கு வீடியோவுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ளூ ஹெவனோட ஷிம்மர் ப்ளஷ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய ஷேட்ஸ் இருக்குது, இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரியான ஷேட்ஸாக இருக்குது. அண்ட் எனக்கு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே பிடிக்கும். லைட்டாக ஷிம்மரியாகவும் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு மேட்டுன்னு அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அது மேட் ப்ளஷ்ஷாக இருக்க போகுது. ஆல்சோ இது அஃபோர்டபுள் சைடில் இருக்கிற ஒரு ஆப்ஷனும் கூட. ஸோ அதனால் இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஹைலைட்டர் நான் உங்களுக்கு அகைன் இந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஐஷேடோ தான் காரணம். ஏன்னா நான் ஐஷேடோ உங்களுக்கு ஒன்று நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அந்த ஐஷேடோவையே நீங்கள் வந்துட்டு ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே ப்ராடக்ட்டை டிஃப்ரெண்ட்டான விஷயங்களில் யூஸ் பண்ணாதான் 2000 ரூபாய்க்குள்ளே ஒரு குட் குவாலிட்டி மேக்கப் கிட் நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஐஷேடோவுக்கு வந்துட்டு போயிடலாம். நான் வந்து இந்த SFR கலரோட
ஐஷேடோ பேலட்ஸ் அண்ட் மேக்கப் இன் ஜென்ரல் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்குது அண்ட் செம்ம அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் இருக்குது. இன்றைக்கி நான் போட்டிருக்கிறதுமே வந்துட்டு இவங்களுடைய இந்த பேலட்லேருந்து எடுத்த ஐஷேடோ கலர்ஸ் தான். செம்மையாக இருக்குது. லைக் இது வந்து ஹூடா பியூட்டியோட ஒரு டூப். நீங்கள் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஒர்க் பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணலாம். டெஃபினட்டாக இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அண்ட் குவைட் அஃபோர்டபுள் கூட. ஸோ இதில் இருக்க இந்த மாதிரியான கலர்ஸே வந்துட்டு உங்களுடைய ஃபேஸோட ஹைலைட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ஐப்ரோஸ் அண்ட் ஐலைனர், காஜல் இந்த கேட்டகரியில் வரலாம். இதுதான் சேஃபஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு நிறைய பிராண்ட்ஸில் நிறைய அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சூப்பர் டெட் அஃபோர்டபுள் ஆப்ஷன் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐப்ரோ பென்சிலாக காமிச்சிடுறேன். ஐப்ரோ பென்சில் ஓகே தான், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் அகேன் இட்ஸ் சப்ஜெக்டிவ். உங்களுக்கு எது வந்து ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கு, முடியுது அப்படின்றத பொறுத்து தான். பட் அஃபோர்டபுளாக கிடைக்கிறது வந்து ஐப்ரோ பென்சில்ஸ். அண்ட் இந்த மாதிரி டாஸ்லர், லாக்மே எல்லாத்துலேயுமே நீங்கள் ஐப்ரோ பென்சில்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80 ரூபா, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. இன்னும் வேறு பிராண்ட்ஸ் வேறு கேட்டகரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். பட் இதில் வந்து பேஸ் பிராண்ட்ஸ், பேசிக்கான அமௌண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுல வந்துட்டு மேக்ஸிமம் 80 ரூபா தான் இந்த மாதிரி இல்லை. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு டாஸ்லரோடது ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்னர் கேப்போடு கிடைக்குது அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நான் இது யூஸ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஐப்ரோ பென்சில் ஃப்ரம் டாஸ்லர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐலைனர் அது வந்து ஃப்ரம் ப்ளூ ஹெவன் அண்ட் லிக்விட் ஐலைனர் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி லிக்விட் ஐலைனர்ஸ் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. ஒன்று இது என்னென்னா, இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஐ ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் ஸ்கெட்ச் ஐலைனர் ப்ராடக்டாக இருந்தாலும் ஒர்க் பண்ணிடலாம். ஜெல் ப்ராடக்ட் ப்ரஷ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ஐலைனரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், பக்கா பர்ஃபெக்ட். நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட் தான் அதில் ஐலைனர் வைக்கிறதுல. அடுத்தது லாஞ்சிவிட்டி, சூப்பராக லாஸ்ட் ஆகும், மேலே ஒட்டாது, அந்த பிரச்சனை இருக்காது. அண்ட் இப்போ வர எல்லா பிராண்டோட லிக்விட் லைனர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேட் பிக்மெண்டேஷன் கொடுக்குது, இன்டென்ஸ் பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தபோது லாக்மே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த லாக்மே வந்துட்டு ஒரு 2-3 கோட் வச்சாதான் அந்த இன்டென்ஸ் பிளாக் பிக்மெண்ட் வந்து காமிக்கும். இப்போ இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, ஒரே கோட்லேயே வந்து நல்லா இன்டென்ஸாக பிளாக்காக வந்து இருக்கு. அன்னது நாள் ஃபுல்லாக லாஸ்ட் ஆகுது. சிலது வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்குது. ப்ளூ ஹெவன்து வாட்டர் ப்ரூஃப் தான் நினைக்கிறேன். ஆமாம், இவங்க வாட்டர் ப்ரூஃப் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பாட்டிலில் வாட்டர் ப்ரூஃப் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. பட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். காஜலில் வந்துட்டு நான் உங்களுக்கு L18 ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மேபிளின், லாக்மே, NYBE, ஸ்டே குவிக்கி இந்த பிராண்ட்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த 130 to 160 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஆஃபர் டைம்லாம் வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காசு கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த பிராண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வீடியோவுக்கு நான் தி ஒன் அண்ட் ஒன்லி குட் ஓல்ட் மேபிளின் கொலாசல் காஜல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது நான் பார்த்தம்போது 125 ரூபீஸ்க்கு இருந்துச்சு. ஸோ அதனால் இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுவுமே வந்துட்டு நீங்கள் டெய்லி போடுறீங்கனாலுமே 1.5 months வரும். எப்படி தேய்ச்சி போட்டாலும் என்ன பண்ணி போட்டாலும் 1.5 monthsக்கு வரும். ஏன்னா நான் வந்து நிறைய இது வாங்கியிருக்கேன், நிறைய இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நிறைய டிஃப்ரெண்ட் காஜல்ஸ்லாம் என்கிட்ட இருக்கேன்ட்டு இந்த காஜல் நான் வாங்குறதில்ல. ஆனாலும் இது இப்போயும் காலியாச்சுன்னா ஒன்று புதுசு வாங்கிடுவேன், கொலாசல் காஜல். ஸோ எப்பயுமே இது என்னுடைய ஒரு ஹார்ட்டில் வந்து ஸ்பெஷல் பிளேஸ் வச்சுருக்க ஒரு காஜல். ஏன்னா இதில் தான் நான் காஜல் வைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் பென்சில் காஜல் வந்து இந்த பிராண்டு தான். ஸோ இதுவே நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். நம்ம எல்லாமே முடிச்சிட்டோமா? ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். நம்ம வந்து லிப்ஸ்டிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். மஸ்காராக்கு நான் டக்குன்னு எனக்கு தோணுனது வந்து இந்த மார்ஸோட மஸ்காரா தான். எனக்கு வேறு எதுவுமே தோணவே இல்லை. ஏன்னா நான் இது வாங்கும்போதும் சரி, அதை பற்றி உங்ககிட்ட பேசும்போதும் ஒரு வாட்டி பேசுறது, இத்தனை கம்மி ப்ரைஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி மஸ்காரா வந்து நான் இத்தனை வருஷம் வாங்கின எந்த மஸ்காராலையும் வந்து பார்க்கவே இல்லை. அண்ட் மார்ஸில் நான் ரொம்ப பிளைண்டாக தான் வந்து வாங்கினேன், இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சும்மா டெஸ்ட் பண்ணலான்ட்டு. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், ஐ வாஸ் குவைட் ஷாக்ட், சர்ப்ரைஸ் கூட சொல்ல மாட்டேன். இது எப்படி நம்ம இத்தனை நாள் விட்டோம் அப்படின்ட்டு. இது உங்களுடைய லேஷஸில் பர்ஃபார்ம் பண்ணுற விதம், பெரிய மஸ்காரா லைக் பெனிஃபிட்டோட மஸ்காராலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அந்த மாதிரி இது பர்ஃபார்ம் பண்ணோம். நீங்கள் ஒரு 2 layers கிட்ட கொடுத்தீங்கன்னா. அண்ட் இது வாட்டர் ப்ரூஃப் வேரியண்ட்டும் கூட. எனக்கு இதனுடைய இந்த பிரிசில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த மஸ்காரா என்னுடைய லேஷஸில் ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஜென்யூன்லி ரெக்கமெண்ட் திஸ் ஃபார் மஸ்காரா ஆப்ஷன்.
இப்போ வரைக்கும் வந்து நம்ம பட்ஜெட்லேயே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ப்ராடக்ட் நான் செட்டிங் மிஸ்ட்டும் இதுலேருந்து நான் கேன்சல் அவுட் பண்ணிட போகிறேன். ஏன்னா செட்டிங் மிஸ்ட் இல்லாமல் உங்களுடைய மேக்கப் நீங்கள் கொஞ்சம் டீசெண்டான முறையில் வந்து அப்ளை பண்ணி காப்பாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்க பட்ஜெட்குள்ளேருந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்ஸ் வாங்கிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே வந்து 100 ரூபா 150 ரூபா தான் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். லிப் பென்சில்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நான் வந்து டாஸ்லரோட லிப் பென்சில்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரீசெண்ட் டைம்ஸில் அகேன் நான் வாங்கின ஒரு நல்ல குவாலிட்டி அஃபோர்டபுள் லிப் பென்சில். ஸோ இந்த மாதிரி லிப் பென்சில் வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு லிப் பாமோ வேஸ்லினோ அந்த மாதிரி எதாவது தடவிக்கிறீங்கன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும். இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லுவேன்னா டிண்டட் லிப் பாம்ஸ் வாங்கிக்கோங்க. லைக் 135-150 ருபீஸ்க்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த லாக்மேயோட டிண்டட் லிப் பாம்ஸ், மேப்ளினோட பேபி லிப்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக்ஸ் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகுது. லிப்ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்காது, பட் ஸ்டில் வாயில் ஏதோ கலர் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை நான் லிப்ஸ்டிக் போகிறேன் அப்படின்னா நான் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்விஸ் பியூட்டி வச்சு லிப்ஸ்டிக்ஸ் வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போயிட்டு எல்லா லிப்ஸ்டிக்ஸையும் செக் பண்ணுங்கள். அதில் வந்து ஃப்ரம் 100 ருபீஸ் டு ஒரு 700-800 ருபீஸ் வரைக்கும் ஸ்விஸ் பியூட்டியில் கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்க லிப்ஸ்டிக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக்ஸ் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது நீங்கள் எது வேணால் பிக் பண்ணிக்கலாம். இங்கே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன். இது வந்து மேட் லிப்ஸ்டிக். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இது அஃபோர்டபுள், குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஷேடு செம்மையாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆச்சு. இந்த மாதிரி கலர்லாம் இவ்வளோ ப்ரைஸ்க்கு. அண்ட் பேக்கப் உங்களுக்கு கலரோட இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலரும் இருக்குது. இது காலி ஆயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் நாளுக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதனால் இந்த ஒரு வேரியன்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக இது கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ நான் உங்களுக்கு வேணால் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவும். அதுலேயும் டிஃப்ரெண்ட் வேரியண்ட் ஆஃப் ஸ்விஸ் பியூட்டி லிப்ஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். அதில் எது உங்களுக்கு பட்ஜெட்குள்ளே வருது, எது உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஐ திங்க் நம்மளுடைய பட்ஜெட் எல்லாமே வந்து ஒரு 2000 வந்திருக்கணும், வந்திருக்கும், வரணும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி அந்த 2000 ரூபாய்க்குள்ளே இப்போ வந்து நம்ம மேக்கப் பர்ச்சேஸும் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஹாப்பி அபவுட் இட். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ ரெக்வஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.